எருமையின் பெருமை பேசும் சங்க இலக்கியம். மேய்க்கிறது எருமை, அதுல என்ன பெருமை என இப்பொழுது நாம் விளையாட்டாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சங்க இலக்கியங்கள் எருமையை பெருமையாகவே பேசுகின்றன. தன்னோடு இணைந்து போரிட்ட படை வீரர்கள் அனைவரும் பின்வாங்கிய நிலையிலும் தன்னந்தனியாக எதிரியின் படையை எதிர்கொண்டு நெஞ்சுரத்தோடு போரிடும் ஒற்றை வீரனின் மாவீரத்தை எருமை மரம் என பெருமைப்படுத்துகிறது தமிழ். தன் கன்றுவை காப்பாற்ற சிங்க கூட்டத்தினை தனியாக எதிர்க்கும் குணம் கொண்டது எருமை. அதனாலேயே தனியே போரிடும் வீரனின் மாவீரத்தை எருமை மரம் என போற்றினார்கள் நம் முன்னோர்கள். சங்ககால புலவர்கள் அசைந்து அசைந்து நடக்கும் எருமையின் நடையை அணிநடை எருமை என புகழ் பாடியிருக்கிறார்கள். ஆனால் எருமையை யமனின் வாகனம் என ஆரியர்கள் கதை கட்டிய பிறகு எருமையின் பெருமையை மறந்துவிட்டோம் நாம். தமிழ் அதிகாரம்